எல்லோருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். எப்பவாவது இப்படி ஆயிருக்கா? நாள் முழுக்க பயங்கரமா வேலை செஞ்சு உடம்பெல்லாம் ஒரே வலியோட பெட்டுக்கு போவோம். லைட்ட ஆஃப் பண்ணி தலையணையில தலைய வச்ச உடனே தூக்கம் மட்டும் காது தூரம் ஓடி போயிடும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செத்துடுவோம் போல களைப்பா இருந்திருக்கும். ஆனா இப்ப மட்டும் கண்ணு நல்லா முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா, அந்த கடுப்பான உணர்வு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரி, நம்ம பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம தூக்கத்தோட குவாலிட்டியே மாத்தக்கூடிய சில சிம்பிளான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம பாடி தூக்கத்துக்கு தயாராகணும்னா முதல்ல அதோட வெப்பநிலை கொஞ்சம் குறையணும். அப்போ சயின்டிஃபிக்கா ஒரு பர்ஃபெக்டான தூக்கத்துக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்னவா இருக்கணும் தெரியுமா? கரெக்டா 18.3°C. ஆமாங்க, நம்ம ரூம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தாதான் நம்ம பாடி டக்குன்னு ஸ்லீப் மோடுக்கு போகும். என்னது, சூடா குளிச்சா எப்படி உடம்பு கூலாகும்னு நீங்க கேக்குறது புரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் சயின்ஸ் இருக்கு. நாம சூடான தண்ணியில குளிக்கும்போது நம்ம ரத்தம்லாம் ஸ்கின்னோட மேற்பரப்புக்கு வந்துரும். குளிச்சு முடிச்சதும் அந்த ரத்தம் நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை வேகமா வெளியே தள்ளிடும். இதனால நம்ம உடம்போட கோர் டெம்பரேச்சர் குறைஞ்சு மூளைக்கு ஓகே பாஸ் தூங்குற டைம் ஆச்சுன்னு ஒரு சிக்னல் போயிடும். சரி, இப்போ சில முக்கியமான ரூல்ஸ் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். 1. உங்க ரூம்ல இருக்கிற கடிகாரத்தை கண்ல படாத மாதிரி திருப்பி வச்சிடுங்க. டைம் பார்த்து டென்ஷன் ஆகிறத தவிர்க்கலாம். 2. தூங்குறதுக்கு குறைஞ்சது 8 மணி நேரத்துக்கு முன்னாடி காஃபி, டீ எதுவுமே வேண்டாம். 3. நிக்கோட்டினும் ஒரு ஸ்டிமுலண்ட் தான், சோ அதையும் அவாய்ட் பண்ணுங்க. கடைசியா ரொம்ப பசியோடவும் போகாதீங்க, வயிறு முட்டவும் சாப்பிடாதீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இன்னும் சில சூப்பரான டிப்ஸ். எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா அதை முடிஞ்ச வரைக்கும் பகல்லையே செஞ்சுடுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி புக் படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸிங்கான பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புக்குன்னு ஒரு கடிகாரம் இருக்கு. அதை சரியா செட் பண்ணணும்னா பகல்ல குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது வெயில்ல நிக்கணும். ராத்திரியில ஸ்கிரீன் டைமை குறைச்சுக்கணும். இந்த லைட் சைக்கிளை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், தூக்கம் தானா வரும். ஓகே, இப்போ நீங்க இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க. ஆனாலும் பெட்ல படுத்துட்டு சீலிங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நான் இப்ப சொல்ல போறது ஒரு அல்டிமேட் சீக்ரெட் வெப்பன். ரெடியா? இந்த டெக்னிக் எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. இது US நேவி ஃபைட்டர் பைலட்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்ளோ ஹை ஸ்ட்ரெஸ் சூழ்நிலையில இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி நேரத்துல கூட தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு அவங்கள எங்க வேணாலும் உட்கார்ந்த நிலையில கூட தூங்க வைக்க இந்த டெக்னிக் தான் யூஸ் ஆச்சு. சும்மாவா? இதோட சக்சஸ் ரேட் என்ன தெரியுமா? ஜஸ்ட் 6 வாரம் இந்த டெக்னிக்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் 96% பைலட்ஸால 2 நிமிஷத்துல தூங்க முடிஞ்சிருக்கு. 96%. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும் சொல்லுங்க. சரி, வாங்க அந்த டெக்னிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெப் 1, உங்க முகத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க நெத்தி, கண்ணு, வாய், தாடை எல்லா மசிலையும் அப்படியே தளர்த்துருங்க. ஸ்டெப் 2, இப்போ உங்க உடம்புல கவனம் செலுத்துங்க. மேலிருந்து கீழே வரைக்கும் உங்க தோள்பட்டை, கைகள், மார்பு, கால்கள், பாதம் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா டென்ஷனை ரிலீஸ் பண்ணுங்க. கடைசியா ஸ்டெப் 3, உங்க மனச காலி பண்ணுங்க. வேற எதையும் யோசிக்காம உங்க மூச்சுல மட்டும் கவனம் செலுத்துங்க. மூச்சை உள்ள இழுங்க, மெதுவா வெளியே விடுங்க. அவ்வளவுதான். அப்படியும் உங்க மைண்ட்ல 1000 எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கா? அதுக்கும் ஒரு சிம்பிள் ஹேக் இருக்கு. மனசுக்குள்ள நினைக்காதே 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 இந்த வார்த்தைய ஒரு 10 செகண்டுக்கு திரும்ப திரும்ப சொல்லுங்க. இது என்ன பண்ணும்னா மத்த எண்ணங்கள் வராம ஒரு பிளாக் போட்டு உங்க மனச அமைதிப்படுத்தும். ஓகே, நாம இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆனா இது எல்லாத்துலயும் நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுவாதான் இருக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். சோ தூக்கத்தோட கோல்டன் ரூல் எதுவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னவா இருக்கும்? தினமும் ஒரே நேரம். ஆமாங்க, டெய்லி ஒரே டைமுக்கு தூங்கி ஒரே டைமுக்கு எழுந்துருங்க. வீக்கெண்டா இருந்தாலும் சரி, லீவா இருந்தாலும் சரி, நோ எக்ஸ்கியூஸ். ஏன்னா நம்ம உடம்புங்கிறது ஒரு பழக்கத்தோட மிஷின் மாதிரி. நீங்க ஒரு ருட்டீனை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான ப்ரோடிப். இதெல்லாம் பண்ணியும் தூக்கம் வரலையா? அப்போ உடனே பெட்டு விட்டு எழுந்துருங்க. அங்கே படுத்து உருண்டுட்டு இருந்தா தேவையில்லாம மன அழுத்தம் தான் அதிகமாகும். எழுந்து போய் கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. எப்போ மறுபடியும் தூக்கம் வருதோ அப்போ வந்து படுங்க. சரி, உங்க தூக்கத்தை நீங்க மாஸ்டர் பண்ண ரெடியா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல சந்திக்கலாம்.